பனி முஸ்தலக் மீது நடவடிக்கை. கிறிஸ்துக்கு பின் 628 பனி முஸ்தலக் கோத்திரத்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இறை தூதர் அவர்களுக்கு செய்தி எட்டுகின்றது. முஸ்லிம்களின் மீது பனி முஸ்தலக் கோத்திரத்தார்கள் தாக்குதலை தொடுப்பதற்கு முன்பாகவே அவர்களது முதுகெலும்பை உடைத்து விட வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்கள். எனவே இந்த போரை இறை தூதர் அவர்களே முன்னின்று தலைமையேற்று நடத்தினார்கள். இறை தூதர் அவர்கள் தலைமையேற்று நடத்திய அந்த படையில் உமர் அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். மேலும் இந்த படையில் மதீனாவின் முந்தைய தலைவனாக இருந்தவனும் முஸ்லிமாக இருந்து கொண்டே நயவஞ்சக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவனுமான அப்துல்லா இப்னு உபையும் இடம்பெற்றிருந்தான். இப்பொழுது பனி முஸ்தலக் கோத்திரத்தார்களை கடல் மார்க்கத்திற்கு மிக அருகிலுள்ள இடமான முரைசி என்ற இடத்தில் வைத்து முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். இந்த போரில் பனி முஸ்தலக் கோத்திரத்தார்கள் படுதோல்வி அடைந்ததோடு கடுமையான இழப்புகளையும் சந்தித்தார்கள். முஸ்லிம்களுக்கு கணிசமான அளவில் போர் பொருட்கள் கிடைத்தன. அவற்றில் கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட ஆண்களும் மற்றும் பெண்களும் அடங்குவர். பனி முஸ்தலக் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் தண்ணீர் துறை பகுதியாக பார்த்து முஸ்லிம்கள் கூடாரம் அடித்து தங்கினார்கள். அப்பொழுது உமர் அவர்களின் பணியாளரான ஜஹ்ஜா பின் மசூத் என்பவர் தனது குதிரைக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அந்த தண்ணீர் துறை பக்கமாக அழைத்து சென்றார். அப்பொழுது இவருக்கும் சினான் பின் பஃபார் அல் ஜுஹானி என்ற அன்சாரி தோழருக்கும் இடையே சிறு வாய் தகராறு ஏற்படுகின்றது. இந்த நிலையில் சினான் தனக்கு ஆதரவாக சில அன்சாரி தோழர்களை அழைத்தார். அதே நேரத்தில் ஜஹ்ஜாவோ தனக்கு ஆதரவாக முஹாஜிர்களை அழைத்தார். இந்த சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த அப்துல்லா இப்னு உபை முஹாஜிர்களை பார்த்து தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். அவன் இவ்வாறு கூறினான்: முஹாஜிர்கள் நம்முடைய முன்னுரிமைகள் குறித்து விவாதம் செய்கின்றார்கள். நம்முடைய நகரத்திலேயே இருந்து கொண்டு இவர்கள் நம்மை அதிகாரம் செலுத்த பார்க்கின்றார்கள். அவர்கள் என்றைக்கும் நமக்கு ஈடாக முடியாது. முந்தைய காலத்து மக்கள் அவர்களை பற்றி சும்மாவா சொல்லி வைத்தார்கள்? நாய்க்கு என்னதான் உணவளித்தாலும் அது குறைக்கத்தான் செய்யும் என்றும் மக்காவின் முஹாஜிர்கள் பற்றி ஏளனமாக கூறினான். இவன் கூறிய இந்த இழி சொற்களை செவியுற்ற அன்சாரி சிறுவரான ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்த சம்பவத்தையும் அதில் அப்துல்லா இப்னு உபை கூறிய வார்த்தைகளையும் இறை தூதர் அவர்களிடம் வந்து தெரிவித்து விடுகின்றார்கள். அது சமயம் இறை தூதர் அவர்களின் அருகில் உட்கார்ந்திருந்த உமர் அவர்கள் வெகுண்டெழுந்து, இறை தூதர் அவர்களே, எனக்கு உத்தரவு தாருங்கள், அவனது தலையை கொய்து வருகின்றேன் என்றார்கள். இறை தூதர் அவர்களோ, உமரே, சற்று அமைதி அடையும். அப்துல்லாவை கொள்வதற்கு நான் உங்களுக்கு அனுமதி தந்தால் பாருங்கள், முஹம்மத் அவரது தோழர்களை கொலை செய்கின்றார் என்று மக்கள் கருத மாட்டார்களா என்று கேட்டார்கள். இதனை அடுத்து உடனே மதினாவை நோக்கி முஸ்லிம்களை பயணப்படுமாறு இறை தூதர் அவர்கள் விரைவுபடுத்தினார்கள். பயணம் புறப்பட்ட அந்த நேரம் நல்ல மதிய வேளையாக இருந்ததோடு பயணத்திற்கு உகந்த நேரமாகவும் அது இருக்கவில்லை. ஆனால் அனைவரும் இறை தூதர் அவர்களின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டவர்களாக ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கின்றது. எனவேதான் இறை தூதர் அவர்கள் இந்த நேரத்தில் பயணத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அதன் நோக்கத்தை அல்லாஹுவின் தூதரே அறிவார்கள் என்று மக்கள் தங்களுக்குள் சமாதானம் கூறிக்கொண்டு பயணப்படலானார்கள். இறை தூதர் அவர்களை சென்று சந்தித்த அப்துல்லா பின் உபை, தன் மீது கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல, நான் அவ்வாறு கூறவில்லை என்று கூறினான். இன்னும் அவனுக்கு ஆதரவாக சில அன்சாரிகளும் வந்து இறை தூதர் அவர்களிடம் அவர் அவ்வாறு கூறியிருக்க மாட்டார் என்று கூறினார்கள். ஆனால் இது விஷயத்தில் அமைதியாக இருப்பதே நல்லது என்று முடிவெடுத்த இறை தூதர் அவர்கள் எந்த கருத்தையும் கூறாது அமைதியாக இருந்து விட்டார்கள். முஸ்லிம்கள் மதினாவை அடைந்ததும் மதினாவெங்கும் இதே பேச்சாகத்தான் இருந்தது. பல கருத்துக்களின் அடிப்படையில் அப்துல்லா இப்னு உபையே பொதுவாக மக்கள் குற்றஞ்சாட்டினார்கள். இந்த குற்றச்சாட்டினை கேள்வியுற்ற அப்துல்லா இப்னு உபையுடைய மகன் இறை தூதர் அவர்களிடம் வந்து, நான் எதனை கேள்விப்பட்டேனோ அதற்காக என்னுடைய தந்தையை நீங்கள் கொல்ல விரும்புவதாக நான் அறிய வருகின்றேன். அதுவே உங்களது நோக்கமாக இருந்தால் அந்த உத்தரவை எனக்கு தாருங்கள். அவரது தலையை நான் கொய்து வருகின்றேன். என்னை தவிர வேறு யாருக்காவது இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி விடுவீர்களோ என்று நான் அச்சப்படுகின்றேன். இன்னும் அந்த கொலையாளி மக்களுடன் கலந்து நடமாடிக் கொண்டிருப்பதை பார்க்க எனது மனதும் பொறுக்காது. அதன் காரணமாக நான் அவரை கொன்றுவிட்டால் ஒரு இறை நிராகரிப்பாளரை கொன்றதற்காக
நான் ஒரு இறை நம்பிக்கையாளரை கொன்றதாகிவிடும், ஆகையால் நான் நரகத்திற்கு போக வேண்டியதாகிவிடும் என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்கள் இந்த உரையை கேட்டவுடன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களது தந்தைமார்களை கூட அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக முஸ்லிம்களில் சிலர் இருக்கின்றார்கள், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் என்று கூறினார்கள். அப்துல்லா இப்னு உபை அவர்களின் மகனாரின் பக்கம் திரும்பிய கருணையின் தாயகம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது அர்ப்பணங்களுக்கு நன்றிகள் பல. உங்களது தந்தைக்கு எதிராக நான் எந்த நடவடிக்கையையும் எடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன் என்றார்கள். இறை தூதர் அவர்களின் கருணையை போற்றி புகழ்ந்தார் அப்துல்லா இப்னு உபையின் மகனார். அவர் அங்கிருந்து நகர்ந்ததும் தனக்கு அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே, இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் அவரை கொல்வதற்கு அனுமதி கேட்ட நாளில் நான் உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கும் பட்சத்தில் இந்த மக்களே அவனுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கக்கூடும். இன்றைக்கு பாருங்கள், அவருடைய சொந்த மகனே அவரை கொல்வதற்கு முன் வந்திருக்கின்றார். இதனை கேட்ட உமர் அவர்கள், நிச்சயமாக நீங்கள் அறிவதை நான் அறிய மாட்டேன். உங்களது தொலைநோக்கு சிந்தனை தீர்க்கமானது, இன்னும் அருள் செய்யப்பட்டது என்று கூறினார்கள்.